ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போடோமாஸ் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பீனா ப்ராக்கெட், ஓனா ஆர்டர் ஆர் எக்ஸ்போனன்ட் உள்ளதை சால்வ் பண்ணணும். டிங்கிறது டிவிஷன், எம் இஸ் த மல்டிப்ளிகேஷன், ஏ இஸ் த அடிஷன், எஸ் இஸ் த சப்ராக்ஷன். ஸோ ஆர்டர் வைஸ் சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒன்று ஆப்ரேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வைஸ் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். சிம்பிளிஃபை 8988 டிவைடட் பை 8 டிவைடட் பை 4. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம போடோமாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ பிங்கிறது ப்ராக்கெட். இங்கே இந்த ப்ராப்ளத்தில் வச்சு ப்ராக்கெட் இருக்கா? ஸோ இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்டர் ஆர் எக்ஸ்போனன்ட் இருக்குது. செகண்ட் இது இங்கே என்னாச்சும் ஆர்டர் ஆர் எக்ஸ்போனன்ட் இருக்கா? இல்லை, இந்த ப்ராப்ளத்தில் அது இல்லை. ஓகே, அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவிஷன். ஸோ எல்லாமே டிவிஷன் சிம்பிள் தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனோ சப்ராக்ஷனோ அடிஷனோ இல்லை. ஸோ எல்லாமே டிவிஷன். ஸோ நம்ம டிவிஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே டிவிஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம டிவிஷன் சூஸ் பண்ணிட்டோம். டிவிஷன்னா எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், A/B. இதுதான் டிவிஷன். ஓகே, இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, வெரி சிம்பிள். இந்த ஃபார்மேட்டுக்கு இதை சேஞ்ச் பண்ணணும். லாஸ்ட் இதெல்லாம் டிவைட் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்மேட்டுக்கு இதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகே, இங்கே நம்பர் இருக்கும், இங்கே கீழே நியூமரேட்டரில் நம்பர் இருக்கும், டினாமினேட்டரில் டிவைசர் இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இதை பாருங்கள். ஸோ நான் எப்படி எழுதுறேன்னா 8988 டிவைடட் பை 8. இது ஒரு டிவிஷன். ஓகேவா? இந்த ஹோல் நம்பரை தான் நெக்ஸ்ட்டு டிவிஷன் என்ன பண்ணணும்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த டிவிஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரை தான் செகண்ட் ஸ்டெப் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நான் இந்த நம்பரை சால்வ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இது அப்படியே இருக்கணும். இதை சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதை சால்வ் பண்ணும்போது 1 8s are 8, 1 8s are 8. ஓகே, நியூமரேட்டர்ஸில் டினாமினேட்டர் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும், சாரி பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும். டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 8 இருக்குது. ஸோ 1 8s are 8, 1 8 are 8s. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 1 8s are 8. நெக்ஸ்ட்டு 9 இருக்குது. 9ல் எத்தனை 8 இருக்குன்னா 1 8, அகெயின் 1 8. ஓகே, 1 8. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 9ல் 1 8s தான் இருக்குது. 1 8s தான் எடுத்தோம். ஸோ ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 18 சேஞ்ச் ஆகும் இந்த இடம். ஓகே, ஸோ டினாமினேட்டர் எப்போதும் ஸ்மால் நம்பராக இருக்கணும், நியூமரேட்டர் பிக்கஸ்ட் நம்பராக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ 1 8s are 8. இந்த 18ல் எத்தனை 8 இருக்குது? 1 8s are 8, 2 8s are 16. ஸோ 18ல் 16 போச்சுன்னா 2. ஸோ 28. ஸோ 28. ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு வாங்க, 28க்கு சால்வ் பண்ணணும். 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24. ஓகே, 28ல் 24 வருது. அப்போ 3 8s are 24. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4. நான் பாயிண்ட் வைக்கிறதொட்டு 0 ஆட் பண்ணிக்கிறேன், 14. ஸோ 5 8s are 40. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு? இதை சால்வ் பண்ணும்போது 1 1 2 3.5. இப்போ இந்த 4 இருக்குது, இதை டிவைட் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் ஸ்டெப்பு 1 1 2 3.5 டிவைட் பை 4. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். நான் என்ன சொன்னேன்? டினாமினேட்டர் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், நியூமரேட்டர் பிக்காக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ 1 4s are 4. ஓகே, இங்கே 2 டிஜிட் எடுத்துக்கலாம். ஸோ 2 4s are 8. ஸோ 11ல் 8 போணுச்சுன்னா 3 இருக்கும், 32. ஸோ 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are
20, 8 4s are 32 வந்துடும். ஸோ 8 4s are 32. ஸோ இந்த 32 போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. டினாமினேட்டர் பிக்காக ஆயிடுச்சு, நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, என்னால் டிவைட் பண்ண முடியாது. அதை தொட்டு நான் 0 ஆட் பண்ணுறேன். 0 ஆட் பண்ணிக்கிட்டு இந்த 35 நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டினாமினேட்டர் ஸ்மாலாக இருக்கணும், நியூமரேட்டர் தான் பிக்காக இருக்கணும். இங்கே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 35 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது, நியூமரேட்டர் பிக்காக ஆயிடுச்சு. ஸோ எத்தனை 4s இருக்கும்? 4ல் 8 4s are 32. அகெயின் 8 4s are 32 தான் வரும். ஸோ 35ல் 32 போணுச்சுன்னா ரிமைண்டர் வந்து 3. ஓகே, ஸோ 7 4s are 28 வரும். 30ல் வந்து 7 4s are 28, ரிமைண்டர் வந்து 2. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 4s are 20. ஓகே, ஸோ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 280.875. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ போடோமாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ராக்கெட் சால்வ் பண்ணு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் உங்கள் ப்ராப்ளத்தில் ப்ராக்கெட் சால்வ் பண்ணுங்கள். அடுத்து ஆர்டர் ஆர் எக்ஸ்போனன்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிவிஷன் இருந்தால் டிவிஷனில் தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு அடிஷன், லாஸ்ட்டில் தான் சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிவிஷன் இருந்தால் லாஸ்ட்லேருந்து டிவைட் பண்ணக்கூடாது, இப்படி தான் டிவைட் பண்ணணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு இதை சால்வ் பண்ணணும். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து போடோமாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.